இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவ்ளோ காய்கறி? ஆச்சரியமா இருக்கே. என் வீட்டுக்கு யாராவது வராங்களா? நம்ம வீட்டுக்கு மட்டும் செய்யற மாதிரி இல்லையே. இவ்ளோ செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே ராதிகா? இன்னைக்கு 7 பேருக்கு சேர்த்து சமைக்கிறியா? இல்லையே, அது நான் எப்ப சமையல் செஞ்சாலும் இப்படிதானே செய்வேன். குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். அது என்னன்னா, நம்ம எப்போ சமையல் செஞ்சாலும் அது அதிகமாக தான் செய்யணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கம்மியாக செஞ்சிருந்தா பிரச்சனை ஆயிடல. அதான் அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு. இதை விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்க முடியும்? அப்பா என்ன பண்றீங்க? குஷி, எனக்கு என்னமோ ராதாவுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அவ பிரச்சனைல இருக்கா. யாரோ கதவை வெளிய இருந்து லாக் பண்ணிருக்காங்க. அப்பா, ராமா தான் லாக் பண்ணிருப்பாங்க நம்ம சேஃப்டிக்காக. அப்பதானே நம்ம உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இல்ல குஷி, என் மனசு சொல்லுது ராதா ஏதோ பிரச்சனைல இருக்கான்னு. ஏதோ நீங்க சரியில்லை, புரியுதா? அப்பா அப்பா இருங்க. நீங்க இந்த மாதிரி சத்தம் போட்டு கதவை திறக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டுரும். யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு பாக்க ரொம்ப டயர்டா இருக்கே. இல்லையே. என்ன இது? என்ன ராதிகா, உன் கால் என்ன வீங்கின மாதிரி இருக்கு? இது எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுனா காலெல்லாம் ஒரு மாதிரி வீங்கிக்கும்ல, அந்த மாதிரி தான் வீங்கி இருக்கு. பாரு. என்ன இவன் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நான் சமைக்கணும்ல. ராதிகா, நீ டான்ஸ் ஆடனியா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தேவையில்லாம கேள்வி கேக்குறீங்க. சாப்பாடு சமைக்கணும்ல. முதல்ல ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற? ஏதாவது மறைக்கிறிய? இல்ல இல்ல, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, என்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? சொல்லு, நான் பொறுமையா இங்க கேக்குறேன், சொல்லு. எதுவும் எதுவும் இல்ல, சொல்றேன். எனக்கு அப்படி தோணுது. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். யோசிச்சுக்கோ, நிதானமா டைம் எடுத்து யோசிச்சு சொல்லு. ஏதோ சொல்ல வரவும் மனசுல ஏதோ ஒண்ணு ஓடுது. நீ சொல்லு, நான் கேக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. உன்னை பார்த்தா பதட்டமும் டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்ல வர, ஆனா சொல்லாம எதுக்கோ மறைக்கிற. அப்படியே ராதிகா? குஷி, உனக்கு சத்தம் கேட்டுச்சுல? இங்க ஏதோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நாம எதுவும் தெரியாம இங்கே உட்கார்ந்துகிட்டு ராதா நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரி தோணுது. இவன், நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அப்பா என்ன பண்றீங்கப்பா? அப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க. யாருக்காவது தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும்பா. அப்பா அப்பா வேண்டாம். அப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா
அந்த சத்தம் கேக்குதா? இல்ல. ஸ்டோர் ரூம்ல தானே வருது. ஆஹா, ஸ்டோர் ரூம்ல இருந்தா சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு, பார்த்துட்டு வரேன். இல்ல யுவன். 7 வருஷம் 8 மாசம் 11 நாள் 17 மணி நேரம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். நீ வாயில சொல்ற வார்த்தை, மனசுல நினைக்கிற வார்த்தை, சொல்ல முடியாத வார்த்தை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்க முடியும். அந்த குஷி மோகினி எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு. ராதிகா, அவனுக்கு காயப்பட்டு. ராதிகா, நீ என்னோட மனைவி, அந்த மோகனோட மனைவி ஒண்ணு கிடையாது. ஒரு கிரிமினல்ஸ்க்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? அந்த கிரிமினல்ஸ் என்னோட பாட்டியவே கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆனா நீ அவங்கள பிடிச்சு கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க. யுவன், நீங்க என்ன காயப்படுத்துவீங்களா? அதுக்கு அவனுக்கு காயம் பட்டுடும். காயம் பட்டுச்சுல்ல. ரத்தம் வருது, அப்புறம் எதுக்காக அவங்க இருக்கிறத என்கிட்ட மறைக்கிற? எதுக்காக ராதிகா சொல்ல மாட்டேங்கிற? மறுபடியும் கேட்கிறேன், கெஞ்சிர, ஆனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. ஏன் காப்பாத்த நினைக்கிற? நீ என்கிட்ட எதுவும் சொல்லல, நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அவங்கள தேடி கண்டுபிடிப்பேன், அவங்க கதையை மொத்தமா முடிப்பேன். இன்னைக்கு சொல்லிட்டீங்க, மறுபடியும் இந்த மாதிரி சொல்லாதீங்க யுவன். இல்ல, நான் கத்துறது மௌனையாவுக்கு கேட்டுருச்சுன்னா அவர் வெளியே வந்துருவாரு.